ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது தன்யாவோட 6th மந்த் வீடியோ. 6 மாதத்துலேருந்தே பேன் கேக் கொடுக்கலாம். நான் பாப்பாவுக்கு பேன் கேக்கு பதில் ராகி பவுடரும் ஏத்தக்காய் பவுடரும் தான் கொடுத்தேன். கூழ் மாதிரி கிண்டி கொடுத்தேன். நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பேன் கேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து 6 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. வீக்லி ஒன்ஸ் நான் வந்து பேன் கேக் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு ஒரு வாழைப்பழம் வேணும், பசும் பால் வேணும், முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை, பசும் பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேன், நல்ல தேனாக வாங்கி கொடுங்க. குழந்தைக்கு கொடுக்கும்போது சளி பிடிச்சாலோ அப்படின்னாலும் நம்ம தேன் கொடுக்கலாம். நான் சளி பிடிச்சா பாப்பாக்கெல்லாம் இது வரைக்குமே நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்ததே இல்லை. தினமும் கிரேப்ஸ் சொட்டு மருந்து கொடுப்போம். அது இல்லாமல் சளி இருமல் இந்த மாதிரி எதுவுமே நான் கொடுத்ததே இல்லை. அதே மாதிரி ஒரு சின்ன காய்ச்சல்னா கூட பாப்பா வந்து அவ்வளோ பெருசாக காய்ச்சல் வந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டா. அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறோம். ரொம்ப மெமரி பவராக இருக்க ஒரு விஷயத்த ரொம்ப கூர்மையாக பண்ணுறா. நான் ஃபுட் கொடுக்கும்போது நம்ம அதில் உள்ள பெனிஃபிட்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே அது வந்து உண்மையாகவே இவ்வளோ ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு பாப்பா விஷயத்தில் தான் தெரியும். நான் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஸ்டாண்டில் வச்சுருக்கனால தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். தோசைக்கல் ஆன் பண்ணல. எடுத்து வச்ச பாலும் ஊற்றிட்டு, தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சர்க்கரை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஹனி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், இல்லையா பனங்கற்கண்டு கூட எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் ராகி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ராகியும் ஏத்தக்காய் பவுடரும் மிக்ஸ் பண்ணினது. நான் இந்த இட்லி தோசை இதுவே ரெகுலராக நான் கொடுக்கவே மாட்டேன். என்றைக்குமே காலையில் கூழ் கொடுத்தா அடுத்து ஏதாவது காய்கறி போட்ட சாதம் கொடுப்பேன். அப்புறம் ஒரே ஒரு முட்டை வேக வச்சு கொடுப்பேன், கடலை வேக வச்சு கொடுப்பேன், இல்லை காய்கறி வேக வச்சு தண்ணி எடுத்து கொடுப்பேன். இட்லி தோசை, அது இட்லி தோசையை வாரத்தில் ஒரு நாள் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா என்ன எங்கள் அப்பா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை தனியாக்கு நான் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுறேன். பழம், முட்டை, பால், தண்ணியும் போட்டு மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கல் சூடு பண்ணிவிட்டு ஊற்றலாம். நான் ஒன்று மட்டும் ஊற்றி காட்டுறேன். ஊற்றிட்டு பாப்பாவுக்கு ஊட்டியே காட்டுறேன். அவள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறா பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தானது கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் 6 மந்த்லேருந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம ஊற்றிட்டு அந்த தோசை மாதிரி வருதில்ல, இதை எடுத்துட்டு நல்லா ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா கையிலே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்கலாம். பாப்பாவுக்கு இப்போ கீழே ஒரு 4-6 பல் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து கையிலே பிச்சு தான் கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வரும், இல்லை இந்த மாதிரி ஓட்டல் எல்லாமே வரும். நான் நான்ஸ்டிக் வேறு கல் ரொம்ப சூடாயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாப்பாவுக்கு வாயில் ஊட்டணுன்னா எப்பயுமே எது கொடுத்தாலும் நல்லா இருக்கான்னு நான் கேட்பேன். இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிரிப்பா, நல்லாயிருக்கு சொல்லிவிட்டு சாப்பிடுவா. இன்றைக்கும் அப்படி தான் பண்ணேன். நீங்கள் வேணால் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். அவள் வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. முட்டை, பால், தேன், ராகி, ஏத்தக்காய் பவுடர், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு இதோட ஷார்ட்ஸில் நான் போடுறேன். எல்லா ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். போய் பாருங்கள். நான் எல்லா சாப்பாடும் எப்படி செஞ்சேன், என்ன பண்ணேன்னு கண்டிப்பாகவே நான் போட்டிருப்பேன். பெனிஃபிட்ஸும் போட்டிருக்கேன். தேங்க்யூ.